அந்த பிசினஸ் படுத்துக்கிறோம். கிடைக்காது. இங்க உள்ளது அதுதான். வார்த்தையை முன்னாடி நம்ம உதிர்க்கவே கூடாது. எப்படி? வார்த்தைய முதல்ல உதிர்க்கவே கூடாது. அப்படி உதிர்த்து மாட்டிக்கிட்டு அது பெரிய அளவுல இன்னைக்கு சிக்கல்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு உதாரணமா பிச்சையாசாமியோட அண்ணனை எடுத்துக்கோங்க. அவர் இங்க கொடுத்துதான் மாட்டினவர். நானும் அவருக்கு பல தடவை சொன்னேன், சாமி பாலகிருஷ்ணன் சாமி, வார்த்தையை விடாதீங்க, உங்களுக்கும் எனக்கு வந்த டீல் முடிஞ்சு போச்சு. எப்படி? இதுல அந்த சீட்டை போட்டு கொடுங்க, உங்களை ஜெயிக்க வைக்கிறோம்னா நீங்க போட்டீங்க, ஜெயிச்சிட்டீங்க, அதோட டீல் முடிஞ்சு போச்சு. எந்த நிலைப்பாட்டிலையும் வார்த்தையை ஒதுக்காதீங்க. அப்படி கை சொடக்கு போட்டாரு முன்னாடி. சாமி இதெல்லாம் எனக்கு தூசி சாமி, என்னைய நீங்க வார்த்தையை பார்த்து ஊதுருங்கன்னு சொல்றீங்க. ஆனா அந்த அம்மா கிள்ளிக்கிட்டு தான் இருந்துச்சு பக்கத்துல. அவர் அதை கேட்கல. நான் சொல்றப்பெல்லாம் எனக்கு பல முறை அவர் அந்த இதை சொல்லிக்கிட்டே இருந்தார், சிரிச்சுக்கிட்டே, ரைட்டு போயிட்டு வாயா ராசா, சீக்கிரமா செய்ய அப்படின்னு. வண்டி அங்கிருந்து எடுத்து இந்த குறைச்சிக்கு வர்றதுக்குள்ள வண்டி பஞ்சரு. போய் 3வது நாள் நான் மொத்தமே முடிச்சிடும்னு சொன்ன ஒரு சாமி, வார்த்தையை ஒதுக்காதுங்க சாமி, ஒதுக்காதீங்கன்னா கேட்கவே இல்லை. அப்புறம் பஞ்சர் கடைக்காரனை பஞ்சர் பார்த்து 2 மணி நேரம் கழிச்சு வண்டி போனவர் தான் இன்னைக்கு வரைக்கும் வரல. புரிஞ்சதா? அவங்க அந்த காலகட்டத்துல வந்தது மாதிரி வந்து போய் இருந்திருந்தா கூட ஒரு சில விஷயங்கள்ல தப்பிச்சிருப்பாங்க. அங்க அவங்கள்ட்ட ஆணவமும் அந்த மதமையும் நிறைஞ்சு இருந்ததுனால சிக்கிக்கிட்டாங்க. இப்போ நம்மள்ட்ட போய்கிட்டு இருந்தா நம்ம ஏதோ ஒரு அறிவுரை கொடுத்துக்கிட்டே இருப்போம்ல சாமி, இதை செய்யாதீங்க, இதை பண்ணுங்க, ஏதாவது ஒண்ணு கொடுத்துக்கிட்டு இருப்போம். அப்போ அந்த இவ்வளவு பெரிய ஒரு பின்னடைவு அவருக்கு ஏற்பட்டிருக்காது. மொத்தமே புறக்கணிச்சு அவங்க வேற மாதிரி எடுத்தாங்க பாருங்க. அது இன்னும் ஒரு சில வார்த்தைகள்லாம் அவர் ஊருக்குள்ள அவங்க பேசுனதும் நமக்கு சேர்ந்துருச்சு. இவரு கூட பிறந்தவருங்கிறதுக்காக ஏதாவது கூப்பிட்டுருப்பாரு இல்லையா, வா நாங்க போறோம் இல்லையா, இப்படி கஷ்டப்படுறோம்னா இவரு தெருவில் வச்சு கூப்பிட்டாரோ வீட்டுல கூப்பிட்டாரோ தெரியாது. ஆனா இவருக்கு சொன்ன பதில் நமக்கு வந்துருச்சு. அப்ப அவங்க எப்படி அந்த இதுல இருந்து விடுபட முடியும்? இப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வெளியே தெரியாது. எப்படி? வெளியே தெரியவே தெரியாது. ஆனா மாட்டிக்கிடுவாங்க. அதுக்குத்தான் நம்ம கூட சொல்றேன், உன்னால என்ன நடக்குதோ அதை செய். இப்போ உங்களை குரு பூஜைக்கு எல்லாம் யாசகம் எடுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் தான் 1 லட்சம் எடுங்க 1.5 லட்சம் எடுங்கன்னு சொல்றேன். ஆனா நீங்க யாராவது 1 லட்சம் நான் எடுத்துருவேன் சாமி சொல்லியிருந்தீங்கன்னா அப்பவே சட்டாறு மூஞ்சில் அடிச்சிருப்பேன். எப்படி? அப்பவே அடிச்சிருப்பேன். நாயே நீ 1 லட்ச ரூபா புடி குமிச்ச அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த வார்த்தையை சொல்லாதன்னு சொல்லியிருப்பேன். புரியுதா? நான் 1 லட்ச ரூபா எடுத்துருவேன் சாமி, கொண்டு வரேன் சாமி, மாட்டிக்கிறீங்களா? புரியுதா நான் சொல்றது? அது இல்லை. நம்மளால என்ன முடியுமோ அது அப்படித்தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்படித்தான் அந்த பயணமே பண்ணணும். ஏன்னா சித்தாந்தத்துல அந்த இது எடுபடாது இல்லையா? நான்ங்கிற வார்த்தையே வந்தாலே மாட்டிக்கிடுவோம். எப்படி? ஆமா, நான்கிற வார்த்தை வந்தாலே மாட்டிக்கிடுவோம். எப்படியா அப்படி இவங்களுக்கு தெரியும். சாத்தூர் கணேசன் எப்படி ஏறினா மேல, எப்படி கீழே இறங்கினான்னு சொல்லி. புரிஞ்சதுங்களா?
அந்த மாதிரி என்ன மாதிரி மடப்பைகளுக்குள்ள வந்து சரியான ஒரு கணக்கு வச்சு தூக்கி விட்டா தூக்கியும் விடலாம். அதை தக்க வைக்காம தெனாவட்டு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். அன்றாட பிழப்புக்கு தான் ஓடிக்கிட்டு தெரியணுமே தவிர எந்த முன்னேற்றத்துக்குள்ளேயும் நம்ம அடி எடுத்து வைக்க முடியாது. இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நமக்கு வேண்டியது இல்லை. நம்ம பக்தர்கள் வந்து ஏதோ முடிஞ்ச வரை அவங்களால வராங்களா, இருக்கிற சேவை இதுதானே இருக்குங்க, அதை விட இன்னைக்கு என்ன இருக்குது? அந்த சேவையை செய்யறாங்களா, ஒரு பூஜகரணத்தை பண்றாங்களா? அப்ப அவங்களுக்கு எந்த வகையில நாம வந்து ஏதாவது ஒரு லைன் எடுத்து கொடுத்தா இவங்க எடுத்து புடிச்சிட்டு போயிட மாட்டாங்களா அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. ஆனா புடிச்சிட்டு போங்க, இது எடுத்துக்கோங்க அப்படின்னா எடுத்துக்கிறீங்களா, புடிச்சுக்கிறீங்களான்னா இல்ல. எவ்வளவு நாளைக்கு நான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருக்க முடியும்? புரியுதுன்னு சொல்றது. தடிய கையில பெரும்ப கையில எடுத்துட்டு வந்து கோடாயக்கார மாதிரி பொழிச்சு பொழிச்சுன்னு வீசினா சரியா போகுது இல்லையா? இப்ப அதுதான் இனிமேல். அதுக்காக பெரம்பு வச்செல்லாம் அடிக்க மாட்டேன், அதை விட கடுமையா இருக்கும். அதாவது அடிச்ச கொஞ்ச நேரம் தானே வலிக்கும், என்ன சமயம்? புரியுதா? அது